ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பியூட்டிஃபுல்லான ஐரிஷ் காஃபி பட்டர் க்ரீம் 2 டயர் வெட்டிங் கேக் நான் எப்படி பண்ணேங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐரிஷ் காஃபி கேக் ரெசிபியோடு சேர்த்து 2 டயர் கேக்கை எப்படி ப்ரொஃபஷனலாகவும் பர்ஃபெக்டாகவும் செய்யலாங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா 3.5 kgக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால மைதா வந்து 630 grams எடுத்திருக்கேன். அதோட கொக்கோ பவுடர் 10 grams ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் 3.5 teaspoons வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியில் நம்ம வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு அன்சால்டட் பட்டர் 234 grams. மிதமான சூடில் பால் வந்து 350 grams எடுத்திருக்கேன். இதில் 1 spoon ஆஃப் லெமன் ஜூஸ் ஆர் வினிகர் ஆட் பண்ணிட்டோன்னா பட்டர் மில்க் ரெடி ஆயிரும். இப்போ இந்த பட்டர் மில்க்கை நம்ம வந்து பட்டரோட சேர்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் 11 eggs வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கேக் ரெசிபி ரொம்பவே ரிலையபிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டி அண்ட் சூப்பர் ஸ்டேபிளாகவும் இருக்குங்க. என்னோட மோஸ்ட் ஆஃப் த டியர் கேக்ஸ் அண்ட் டால் கேக்ஸுக்கு இந்த ரெசிபி யூஸ் பண்ணி தான் நான் கேக் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த முட்டைங்களோட நான் 490 grams ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து ஐரிஷ் காஃபி எசன்ஸ் ஒரு 2 to 3 ட்ராப்ஸும் மோர்னிங் ஐரிஷ் காஃபி சிரப் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே மிதமான ஹீட்டில் டபுள் பாய்லர் மெத்தடில் வச்சு சுகர் கிரானியூல்ஸ் எல்லாம் லைட்டாக கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம வந்து ஹீட் பண்ணும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கீழே இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற சூடான தண்ணி வந்து மேலே இருக்கிற பவுலில் வந்து டச் பண்ணக்கூடாது. அப்படி அந்த சூடான தண்ணி பவுலில் டச் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற முட்டையெல்லாம் வந்து லைட்டாக வந்து திரியாக ஆக ஆரம்பிச்சிடும். மெயினாக இந்த ஸ்டெப்பை பண்ணுறதுக்கான ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கிரானியூல்ஸ் எல்லாம் முட்டையோட லைட்டாக கரைஞ்சு அப்படியே மிக்ஸ் ஆகணுங்கிறது தான். ஸோ அதனால் லைட்டான சூடு இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சுகர் கிரானியூல்ஸ் எல்லாம் கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பவுலை எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி பட்டர் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுல் எடுத்து அப்படியே அது மேலே வச்சுட்டு ஸோ இந்த சூட்லேயே வந்து அது அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீட்டில் டிசால்வ் பண்ணி வச்சுருந்த எக் அண்ட் சுகரோட மிக்சரை வந்து பெரிய பவுலில் வந்து மாற்றிக்கிட்டேன். இப்போ இதோட குவான்டிட்டி அப்படியே டபுள் அப் ஆகிற வரைக்கும் மீடியம் ஸ்பீடில் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே வரலாம். குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால வழக்கத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே டைம் ஆகும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் வந்த உடனே நம்ம பீட்டரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் வெட் இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஆல்டர்னேட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி நல்லா சலிச்சு தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் வெட் இன்க்ரீடியன்ஸையும் ஆல்டர்னேட் பண்ணி சேர்க்கும் போது பீட்டரை வந்து லோவஸ்ட் ஸ்பீடில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ட்டான பட்டரும் பட்டர் மில்க்கும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ட்ரை இன்க்ரீடியன்ஸோட ஆல்டர்னேட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவான வீடியோஸ் நம்மளோட சேனலில் நிறையா இருக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போடுற எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நவ் பேக் டு அவர் ரெசிபி. ஃபைனலாக பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்பாட்டூலா வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைன் பண்ண 3 7-inch ஃப்ளாட் டின்ஸ்லேயும் ஒரு 5-inch டால் டின்லேயும் வந்து பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு 180 degreesக்கு ப்ரீ ஹீட் ஆன அவனில் அதே 180 degreesக்கு 40 minutesக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதுக்காண்டி 40 minutesன்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால பேக்கிங் டைமும் வந்து ஜாஸ்தியாகும். அதனால தான். அண்ட் அவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஐரிஷ் காஃபி பட்டர் க்ரீம் செய்கிறதுக்கு நார்மலாகவே நம்ம இருக்கிற பட்டர் க்ரீமில் கொஞ்சமாக ஐரிஷ் காஃபி எசன்ஸ் சேர்த்தாலே போதும். பட் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு 2 teaspoon இன்ஸ்டன்ட் காஃபி கூட கொஞ்சமாக பால் கலந்து அதை ஒயிட் சாக்லேட் கனாஷோட ஆட் பண்ணி கூடவே மோர்னிங் ஐரிஷ் காஃபி சிரப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை எடுத்து நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய பட்டர் க்ரீமில் ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்டாலியன் மெரங் பட்டர் க்ரீம் தான் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபியும் நம்மளோட சேனல் ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன்வைல் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த கேக் டெக்கரேட்டிவ்ஸ், கேக் பாக்ஸ், அப்புறம் டாப்பர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அது எல்லாத்தையுமே நான் ரப்பிடோ மூலமாக வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போது கேக் பேக் ஆகி நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டேபிளாக சூப்பரான கேக் ஸ்பாஞ்ச் ரெடியாக இருக்குன்னு. இது வந்து அப்படியே ஒரு லேயராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஹைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்கிறதுக்காக இது ரெண்டாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணுற கேக் ஸ்லைஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1 inch இருக்கும். இதுக்கும் கீழே இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டேபிளாகவும் பர்ஃபெக்டாகவும் பேக் ஆகிருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம டயர் கேக்ஸில் இது வைக்கும் போது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேக் மேலே இருக்கிற டாப் க்ரஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம இது மேலே போடக்கூடிய காஃபி சிரப் வந்து நல்லா அப்சார்ப் ஆகும். இந்த கேக் ரெசிபி வெறும் ஐரிஷ் காஃபி கேக்குக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் வெனிலா கேக், ஸ்ட்ராபெரி கேக் எது வேணாலும் இந்த ரெசிபி யூஸ் பண்ணி பண்ணலாம். இதில் பட்டர் கண்டென்ட் இருக்கிறனால இந்த கேக்கை நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் போது பட்டர் எல்லாமே நல்லா இறுகி கேக் நல்லா ஸ்டேபிள் ஆகும், விச் இஸ் ரியலி குட் ஃபார் டியர் கேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3.5 kg கேக் பண்ணுறதுனால நான் ட்ரம் போர்டு எடுத்திருக்கேன். டியர் கேக்ஸ்னாலே ட்ரம் போர்டு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இல்லாட்டி கேக்லாம் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு கொஞ்சமாக நான் பட்டர் தடவி அது மேலே ஒரு கேக் லேயர் வச்சு கேக்கை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு 1 கப் பாலில் 4 டேபிள் ஸ்பூன்
பவுடர் சுகரும் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சோக் பண்ணிக்கிட்டேன். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் க்ரீமையும் ஆட் பண்ணிவிட்டு இது மேலே மற்ற கேக் லேயர்ஸையும் வச்சு இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கேக்கை ஃபுல்லாக க்ரம் கோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக் வந்து பாட்டம் லேயர் அண்ட் ரொம்ப டாலாக இருக்கிறதுனால இது மேலே கேக் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணுங்கிற பட்சத்தில் இது ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து 3 பிளாஸ்டிக் கேக் டவல்ஸ் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் டயர் கேக்கையும் ரெடி பண்ணி க்ரம் கோட் பண்ணியாச்சு. இதில் நம்ம கேக் டவல்ஸ் எதுவும் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கான லாங்கான கேக் டவல் வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதனால ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 டயர்ஸையுமே வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். டியர் கேக்ஸ் மட்டும் எப்போவுமே நம்ம லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் எடுக்கவே கூடாதுங்க. எப்படினாலும் ஒரு 2 டேஸ் ஆச்சு நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் கோட்டிங் நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஸ்டென்சில் ஒர்க் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இது மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு நல்லா கூல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்க போகிறேன். அப்போ தான் ஸ்டென்சில் ஒர்க் வந்து நீட்டாக வரும். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற ஸ்டென்சிலை வந்து டூத்பிக் வச்சு 2 சைடும் நல்லா செக்யூர் பண்ணியாச்சு. ஸ்டென்சில் ஃபோல்டடாக இருந்ததுனால கேக்கில் ஒழுங்காக உட்காரவே இல்லை. அதனால எனக்கு நீட் ஃபினிஷ் கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஸோ இது வந்து செல்ஃப் கலர் பேட்டர்னுங்கிறதுனால அதே கலர் க்ரீமை வச்சு ஸ்டென்சில் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பெஞ்ச் ஸ்க்ரேப்பர் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ஈவன் பண்ணிக்கிட்டேன். டெக்னிக்கலி இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் செட் பண்ண விடணும். பட் எனக்கு வந்து அவசரம் பொறுக்கலை. அதனால் அப்ளை பண்ண அடுத்த மொமெண்ட்டே நான் ஸ்டென்சிலை ரிமூவ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் ஒரு வேளை ஸ்டென்சில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டென்சிலை ரிமூவ் பண்ணுங்கள். அண்ட் ஹியர் இஸ் த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லாட்டினாலும் பரவாயில்லாமல் வந்திருக்கு. ஸோ இதே போல் டாப் டயரும் டெக்கரேட் பண்ணி எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்துகிட்டு டெஸ்டினேஷனுக்கு போயாச்சு. டியர் கேக்ஸ் எப்போவுமே 3 kg அண்ட் அபவ் இருந்துச்சுன்னா நம்ம டெஸ்டினேஷனுக்கு போய் செட் பண்ணி கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் கேக்கை ஸ்டேபிளாக செஞ்சு கேர்ஃபுல்லாக அனுப்பிச்சா கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒழுங்காக இல்லைன்னா அங்கே போகிறதுக்குள்ளே உடஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவே எடுத்தேன். அதுலேயும் டியர் கேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெவியானதாக தான் இருக்கும். நம்ம கிளையன்ஸும் நம்மக்கிட்ட நம்பி அவங்களோட ஒரு ஸ்பெஷலான அக்கேஷனுக்காண்டி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி மெனக்கெட்டு அவங்களோட இடத்துல போய் அதை வந்து செட் பண்ணி கொடுக்குறதுல தப்பே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உடன் கேக் டவலில் டாப் டயர் மேலே வச்சு அது அப்படியே கேக் போர்ட்லேருந்து ஸ்பாட்டுலா வச்சு எடுத்து மேலே செட் பண்ணி எல்லா டெக்கரேஷன்ஸையும் முடிச்சாச்சு. ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேக் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? என்னோட கிளையண்ட்டும் கேக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்ததுன்னு சூப்பராக நம்மளுக்கு ரிவ்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.